ஸோ போன வகுப்புல வந்து நம்ம கடைசியா 3வது வகுப்புல வந்து டீச்சர் பேசுறது கேக்குது தானே தெளிவா? குட். ஆல்ரைட், குட். ஓகே. ஸோ போன வகுப்புல நம்ம கடைசியா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து டீச்சர் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். And this will be my last session also. Alright, so next slide please. ஸோ இன்னைக்கு வகுப்பில் டீச்சர் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஒவ்வொரு மாணவருக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள். எப்படி படிக்கிறது, சில மாணவர்களுக்கு வந்து நல்லா படிக்கணும்னு ஆசை, ஆனால் எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஸோ அதனால் டீச்சர் வந்து இன்றைக்கி மெயினாக ஸ்டடி மெத்தட்ஸ், எப்படி நம்ம வந்து பரீட்சைக்கு ரெடி ஆகணும், டெய்லி பேசிஸில் எப்படி நம்ம படிக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள், முக்கியமான விஷயம்லாம் வந்து டீச்சர் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து கேட்டிருக்கீங்க? ஸ்டடி ஸ்மார்ட் பட் நாட் ஸ்டடி ஹார்ட். அதாவது எப்போதும் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக படிக்கணும், நாட் ஸ்டடி ஹார்ட்ல. அஃப்கோர்ஸ் ஸ்டடி ஹார்ட்டும் இருக்கணும் தான், பட் கம்பேர்ட் டு ஸ்டடி ஹார்ட் நம்ம இன்னைக்கும் ஸ்மார்ட்டாக படிக்க கற்றுக்கணும். ஸோ when we study smart we can be more successful. ஸோ என்னென்ன எஸ்பெக்ட் டீச்சர் இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன்னா, ஸ்டடி மெத்தட்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்பர் 1, followed by time management. அது லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட் ரீகேப் செய்வேன் டீச்சர். தென் memory, how like you can boost your memory or memorizing techniques, அது சில விஷயம் டீச்சர் ஷேர் பண்ண போகிறேன். நோட் டேக்கிங் மெத்தட், ஓகே, குறிப்பெடுக்கிறது எப்படி நம்ம ஒரு பாடம் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த குறிப்புகளை எடுக்கணும், அந்த மெத்தட்ஸ் சில விஷயம் ஷேர் பண்ணுவேன். நேரம் இருந்தால் அந்த எக்ஸாம் ஸ்கில்ஸ் வந்து டீச்சர் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ போன வாரத்தோட வந்து நம்ம ரீகேப் பண்ணிடுவோம். டைம் மேனேஜ்மெண்ட் போன வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு மாணவரை நம்ம எப்படி வந்து நம்மளோட நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? டைம் டேபிள் போடணும், ஷெட்யூல் பண்ணணும், பிளாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அண்ட் புதுசாக ஒரு மெத்தட் பொமோடோரோ மெத்தட்னு சொல்லி டீச்சர் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை மாணவர்கள் அது ட்ரை பண்ணீங்க போன வாரம்? ஓகே, 25 நிமிடம் படிச்சுட்டு 5 நிமிடம் பிரேக் எடுக்கணும். வெரி குட். யா வினேஷ் நினைக்கிறேன், அவர் கை தூக்குறாரு. கிருஷ்ணன், ஆல்ரைட், குட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டீச்சர் ஒரு ஸ்டடி டைம் டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கீழே வந்துடும். அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஸ்டூடெண்ட்ன்றது இல்லை, நம்ம மனிதராக பிறந்தாலே நம்மளோட டைமை வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இப்போலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு நீங்கள் அடல்ட் ஆன பிறகு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஆல்ரைட், ஸோ டுடே வி மூவ் டு த இன்னைக்குள்ள டாபிக் போகலாம். அடுத்த ஸ்லைட், ஸ்டடி மெத்தட்ஸ். ஓகே, டீச்சர் வந்து ஸ்டடி மெத்தட் போகிறேன். பிஃபோர் வி மூவிங் டு த ஸ்டடி மெத்தட், ஒரு ஆளுக்கும் ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும். சரிங்களா? ஸோ டீச்சர் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக 3 விஷயங்களை 3ஆக பிரிச்சிருக்கேன். ஓகே, 1வது பார்த்தீங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 விழுக்காடு மாணவர்கள் வந்து விஷுவல் லேர்னர்ஸாக தான் இருப்பாங்க. விஷுவல் லேர்னர்ஸ்னா என்னதுன்னா, ஒரு விஷயத்த பார்த்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மண்டையில இன்னும் நல்லா ஏறும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டீச்சர் பாருங்க கண்ணோட படம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டயக்ராம் வரைஞ்சி இல்லை சார்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி அவங்க படிக்கும் பொழுது, குறிப்பெடுத்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் பெட்டராக அது புரியும். அதுதான் விஷுவல் லேர்னர். அடுத்தது ஆடிட்டரி லேர்னர்ஸ். ஆடிட்டரி லேர்னர்ஸ்னா சில பேருக்கு இப்போ மனப்பாடம் பண்ணும்போது டெக்ஸ்ட்டை பார்த்து நம்ம படிக்க சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு ஆள் அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அதை கேட்டு 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 சில மாணவர்களால் இன்னும் ஈஸியாக கேட்சப் பண்ணிக்க முடியும். இல்லை சில பேருக்கு வந்து பாட்டு கேட்டுகிட்டே படிக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட ஸ்டடி ஸ்டைல், லேர்னிங் ஸ்டைல் என்ன அது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அதுக்குன்னு சில டெஸ்ட்லாம் இருக்கும், சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு. நீங்கள் அது செய்ய வேண்டாம். நீங்கள் எப்படி ஈஸியாக நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, நம்ம விஷுவல் லேர்னர், அதாவது ஒரு விஷயத்தை பார்த்து படிக்கும்போது நமக்கு நல்லா புரியுதா, இல்லை நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு வீடியோஸ் பார்த்து கேட்டு படிக்கும்போது நமக்கு நல்லா புரியுதா, இல்லை இந்த கினெஸ்தெட்டிக் லேர்னர் சொல்லுவாங்க. அப்படி என்னதுன்னா அவங்க வந்து தி ப்ரிஃபர் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தி ப்ரிஃபர் மோர் டு டூ லைக் கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் செஞ்சால் அவங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். பட் டீச்சரோட ஒப்பீனியன் பர்சனலாக கேட்டிங்கன்னா, இது 3மே சேர்ந்து நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம விஷுவல் லேர்னராக இருந்தோன்னா பொதுவாக நம்மளால சத்தத்தில் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நாளைக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ்லாம் போகும்போது உங்களோட ஹவுஸ்மேட்ஸ் இருப்பாங்க, பாட்டுலாம் சத்தமாக போடுவாங்க. ஈவன் உங்கள் சிப்ளிங்ஸ் கூட, உங்கள் கூட பிறந்தவங்க கூட சில பேர் பாட்டு சத்தமாக கேட்டுட்டு தான் படிப்பாங்க. சில பேர் ரொம்ப அமைதியான இடத்துல தான் படிக்க முடியும். ஸோ நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும்.
ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களோட ஸ்டைல் எது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ இன்ட்ரடியூஸ் யுவர் அதர் மெத்தட்ஸ், மேபி ஆடியோ கொஞ்சம், அப்புறம் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்டைல் லேர்னிங் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு கண்டறியணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டீச்சர் இப்போ மெமரைசிங் டெக்னிக் போகிறேன். மெமரைசிங் டெக்னிக்னா ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம், அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? அஃப்கோர்ஸ் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளோட வேறு ஹேபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெமரிக்குன்னு சில உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா? மேபி வல்லாரை சாப்பிட்றது, சில விஷயங்கள்லாம் மெமரிக்குன்னு இருக்குது. அந்த உணவு பழக்க வழக்கத்தையும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுவும் ப்ளஸ் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 மெத்தட் டீச்சர் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் இந்த மைண்ட் மேப்ன்ற விஷயம். ஏன்னா நம்ம கேபிஎம்ஏ ஒரு ஐ திங்க் மேப்னு சொல்லிட்டு 8 விதமாக அவங்க 8 விதமான ஐ திங்க் மேப் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வகுப்பில் செஞ்சுருப்பீங்க ஸ்கூலில். அடுத்தது ஃப்ளாஷ் கார்ட் பயன்படுத்துறது, சங்கிங், ஸ்டாரி மெத்தட் அண்ட் நிமோனிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மைண்ட் மேப்க்கு நம்ம போகலாம். ஸோ மைண்ட் மேப் அடுத்த ஸ்லைட். மைண்ட் மேப் செய்யறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ மைண்ட் மேப் செய்யும்போது சும்மா நம்ம படிக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டாங்க திணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். மைண்ட் மேப்னாலே பொதுவாக நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்மளால குட்டி குட்டியாக படம்லாம் வரைய முடிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச படங்களை வரையலாம். அண்ட் தென் யூஸ் லைன்ஸ் அந்த பிரான்ச்சஸ்க்கு நம்ம லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு மைண்ட் மேப் பயன்படுத்துகிறோம்லாம் பொதுவாக சிஜாரா, சயின்ஸு, அந்த மாதிரி ஃபேக்சுவல் சப்ஜெக்ட்ஸ், நிறையா படிக்கிற விஷயங்கள் உள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம மைண்ட் மேப் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். இப்போ பிஎம் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கொஞ்சம் குறைவு, மேத்ஸ்க்கும் நம்ம பொதுவாக பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? எது படிக்கிற பாடம், சிஜாரா, சயின்ஸு, அறிவியல் அண்ட் வரலாறு, அந்த மாதிரி பாடங்களுக்கு மைண்ட் மேப் யூஸ் பண்ணி படித்தோன்னா நமக்கு இன்னும் நல்லா பெட்டராக புரியும். Okay, to show relationship between ideas branching out from the central theme to capture thoughts. Okay, அப்படின்னா நடுவில் முக்கிய தலைப்பு, முக்கிய கருவை எழுதிட்டு அதுக்கப்புறம் பிரான்ச் போட்டுட்டு மற்ற சப் டாபிக்லாம் வரையணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டே போகணும் அந்த பிரான்ச்சை கடைசியாக முடிக்கிற வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ டீச்சர் கொடுத்துருக்கிறது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அதாவது என்னை பற்றி, அபவுட் மீ. அப்போ ஆர்ட் ஒர்க், இங்கே பார்த்தீங்கன்னா ஹாபி இருக்குது, ஹோம் டவுன், நம்ம எங்கேருந்து வந்தோம். ஸோ ஹோம் டவுன் கூட பார்த்தீங்கன்னா மேபி அப்பா ஒரு ஜோஹர்லேருந்து வந்திருப்பாங்க, அம்மா பிணைங்கலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரான்ச் அவுட் பண்ணுறோம். தென் ட்ரீம் ஜாப், உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசை ஃப்யூச்சரில், மேபி ஒரு 3 ஜாப். அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மைண்ட் மேப் டீச்சர் அங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஆல்ரைட், நெக்ஸ்ட். மைண்ட் மேப்பை பற்றி அப்புறமா திரும்ப இன்னொரு ரொட்டியும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆல்ரைட், நிமோனிக்ஸ்னா இதை எக்ரோனிம்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி படிக்கும்போது அது நம்மளோட மெமரியை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நம்ம படிக்கிற விஷயத்தை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நிமோனிக்ஸ்னால் ஆக்சுவலி என்ன? மெமரி எய்ட்ஸ் ஆர் tricks like acronym, rhymes or visualization that help you remember complex information. acronymனா என்னதுன்னா, ஓகே, ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம மனப்பாடம் பண்ணுறது. ஓகேங்க, பாருங்கள், எடுத்துக்காட்டு டீச்சர் பிளானட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். பாருங்கள், நிமோனிக் எப்படி பிளானட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ வரிசையாக பிளானட்ஸ் சொன்னால் எத்தனை பேருக்கு இங்கே சொல்ல தெரியும்னு தெரியல. ஸோ அன்றைக்கி டீச்சர் ஒரு ட்ரிக் சின்னதாக எப்படி அதை நம்ம மாற்றலாம் acronym or நியூமோனிக்ஸ்க்கு மாற்றி படிக்கிறதுன்னு. ஸோ இது ஒரு வாக்கியம் பாருங்கள், மை வெரி எடிக்கேட்டட் மதர் ஆர் எக்ஸலன்ட் மதர் கூட நீங்கள் சொல்லலாம். ஜஸ்ட் சர்வ் ஹர்ஸ் 9 பீஸா. ஆனால் ப்ளூட்டோன்ற விஷயம் இப்போ இல்லை, அது அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ அதை நம்ம எடுத்துட்டா எப்படி வரும்? ஓகே, மை வெரி எக்ஸலன்ட் மதர் ஜஸ்ட் சர்வ் ஹர்ஸ் நூடல்ஸ் இல்லை நாகட்ஸ், அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ அந்த எம்ன்ற வார்த்தையை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது மெர்க்யூரி அப்படின்னு பிளானட்டோட பேரை நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும். சரிங்களா? இது எத்தனை மாணவருக்கு தெரியும்னு தெரியல. இது ஒரு சின்ன ஒரு ஷேரிங். அடுத்தது ரெயின்போ கலர்ஸ், வரிசையாக எப்படி அதோட ஆர்டரில் நம்ம மெமரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ராய் ஜி பீஃப் பிஐவி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு எழுத்து இல்லாமல் மூணாக பிரித்து அதை சங்கிங்னு கூட சொல்லுவோம். நம்ம எப்படி நம்ம இன்னும் சுருக்கி மெமரைஸ் பண்ணலாம், அது ரெண்டாவது விஷயம்.
மூணாவது பாட்மாஸ். பாட்மாஸ் மேபி நிறைய மாணவர்களுக்கும் தெரியும். பாட்மாஸ்னா என்ன சொல்லுவாங்க, பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், எடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது இப்போ ஒரு கணித தொடர் வருது, ஒரு மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் வருது, எதை நம்ம செய்யணும் அது நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம், பாட்மாஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நியூமோனிக்ஸோட எக்ஸாம்பிள். இப்போ தமிழில் சொல்லணும்னா வானவில் வர்ணம் வச்சுக்குவோம். வானவில் வர்ணம் தமிழில் ஒரு ரைம்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு எக்ரோனிமே வச்சுக்குவோமே. சிவாவும் செல்வியும் மலரை பறித்து நீளமாக கட்டி ஊஞ்சலாடினர் அப்படின்னு சொல்லுவாங்க, வானவில் வர்ணம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சிவான்றது சிவப்பு, சிவாவும் செல்வியும், செல்வின்றது செம்மஞ்சள் ஆரஞ்சில், அப்புறம் சிவாவும் செல்வியும் மலரை, மலரை மஞ்சள் எல்லோ, பறித்து பச்சை கிரீன், ப்ளூக்கு வந்து நீளமாக நீலம், கட்டி கட்டி ஊஞ்சல் ஆடினர். கருநீலம், இண்டிகோன்றது கருநீலம், அண்ட் வயலட் இஸ் ஊதா. ஓகேங்களா? ஸோ தமிழ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நம்ம செய்கிற கதை தானே, நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு கதை செஞ்சு அதை ஈஸியாக படிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? புரியுதா? சோஃபா ஓகே, குட். ஓகே, அடுத்தது ஸ்டோரி மெத்தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட் மேப் பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது டீச்சர் நியூமோனிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். மூணாவது வந்து ஸ்டோரி மெத்தட். ஓகே, ஒரு ப்ராசஸ் படிக்கிறோம். ஓகே, ஒரு ப்ராசஸ்னால் சயின்ஸில் இல்லை செஜாரா வரலாறுக்கு கூட நம்ம இந்த மெத்தட் பயன்படுத்தலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும், கெதர் யோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரேக் இட் டவுன். நம்ம எல்லாம் படிச்சிடணும். டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை அந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் படிச்சிடணும். என்ன இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 2, விஷுவலைஸ் யோர் ஐட்டம்ஸ் as கேரக்டர் ஆர் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள், இங்கே டீச்சர் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கேன். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருப்பீங்க. ஆனால் ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன வேணும், என்னென்ன அது ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது தமிழ்லேயும் படிச்சிருப்பீங்க இல்லையா, தாவரங்கள் வந்து எப்படி வந்து உணவு தயாரிக்கும், ஒளிச்சேர்க்கை தமிழில் வந்து ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஸோ விஷுவலைஸ் ஐட்டம், அதாவது ஒரு செடி இருக்கு, செடி வந்து எப்படி அதெல்லாம் இழுக்குது, எதை இழுக்குது, கார்பன் டை ஆக்சைடை, கரிவலையோ, தண்ணி, அதெல்லாம் தேவைப்படுற பொருட்கள். அப்போ அதை நம்ம கதை மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் மண்டையில். அப்போ நம்ம அந்த மாதிரி நினச்சி பார்க்கும் பொழுது அது இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். ரெதர் தென் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் சும்மா அந்த வேர்ட்ஸ் ஈக்குவேஷனை மெமரைஸ் பண்ணோன்னா நம்மளால ரொம்ப நாளுக்கு வந்து அது ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுவே நம்மளே சொந்தமாக ஒரு கதையை உருவாக்குறோம். ஒரு செடி இருக்குது, அந்த செடி வந்து கூப்பிடுது, யாரை, கார்பன் டை ஆக்சைடை கூப்பிடுது, அப்புறம் தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி அப்படியே இழுக்குது, அந்த மாதிரி கதை மாதிரி நினச்சி படிக்கும் பொழுது அது இன்னும் நமக்கு ஆழமாக மனசில் பதியும். ஸோ அடுத்தது மூணாவது, கிரியேட் அ ஸ்டோரி லிங்கிங் த இமேஜஸ் டுகெதர். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து டீச்சர் படத்தில் வந்து ஒரு பக்கத்தில் கடலோரில் ஒரு சூங்காய் ஓரத்தில் வந்து ஒரு தாவரம் எப்படி வந்து ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஈடுபடுது அப்படின்னு காமிச்சிருக்கேன். தென் நாலாவது, என்கர் யோர் ஸ்டோரி அண்ட் ப்ராக்டிஸ் பை டெல்லிங் த ஸ்டோரி. ஸோ அந்த விஷயம் நம்ம படிக்கிறோம், அதை ஒரு கதையாக நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு விளங்குற மாதிரி, புரிகிற மாதிரி நம்மளே சொந்தமாக ஒரு கதையை உருவாக்கிட்டு அந்த கதையை வந்து ஜஸ்ட் மெமரைஸ்லாம். அதாவது இப்போ என்னென்ன விஷயம் வேணும், டீச்சர் முதல்ல சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ அந்த கடலோரம் இருக்கிறனால தண்ணி எடுக்குது, வேறு வழியாக தண்ணி போகுது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுக்குது. ஸோ வேறு என்ன தேவைப்படும், சூரிய ஒளி தேவைப்படும் இல்லையா, அண்ட் பச்சையம் குளோரோஃபில் தேவைப்படும். ஸோ இந்த 4 விஷயம் தேவைப்படும். 2 விஷயத்தை அது வெளியாக்குது. அப்போ அது என்னத்தை வெளியாக்குது, ஆக்சிஜனையும் உணவு, சுகர்னால் அந்த உணவு வந்து கஞ்சி வழியில் வெளியாக்கும். இப்படி தான் நீங்கள் படிச்சிங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு கதை மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். அடுத்தது சங்கிங். அடுத்த ஸ்லைட். ஓகே, சங்கிங் மெத்தட்னா என்னதுன்னு. சங்கிங்னா ஒரு பெரிய விஷயத்த சின்னதாக பிரித்து படிக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் டீச்சர் கொடுத்துருக்க நம்பர்ஸ், இது வந்து பொதுவாக நம்பர்ஸ்க்கு பயன்படுத்தலாம். இந்த நீட்டு நம்பரை அவங்க வந்து 3 நம்பரை பிரித்து மனப்பாடம் பண்ணும் பொழுது அது இன்னும் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? அங்கே வந்து மொத்தம் 9 எண்கள் இருக்குது. ஸோ அதை அவங்க வந்து பிரித்து 3 மனப்பாடம் பண்ணுறாங்க. ஸோ நீட்டு நம்பராக மனப்பாடம் பண்ணாமல் நம்ம 3 பிரித்து பண்ணுறது தான் சங்கிங்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது த்ரூ ரீடிங். Read chapter headlines first to get the big picture before diving into the
டீட்டெயில்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். அப்படின்னா ஒரு பெரிய டாபிக் நீங்கள் ரிவிஷனுக்கு படிக்க போகிறீங்க. பொதுவாக இது வந்து சயின்ஸ் இல்லை செஜாரா அந்த படிக்கிற பாடங்களுக்கு. ஸோ அந்த பாடத்தில் என்னென்ன முதல் டாபிக் டைட்டில் பார்க்கணும், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சப் டாபிக் இருக்குது, ஏறக்குறைய அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண பிறகு தான் டீட்டெயிலாக ஒரு சப் டாப்பிக்கையும் படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி கூடு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாலேஜை சேர்த்து வைக்கணும். அப்போ கடைசியாக அதை வந்து we have to recap சொல்லலாம், இல்லைன்னா நம்ம படித்தது மறந்து போயிடும். சரிங்களா? அடுத்தது complex topic. When studying a complicated subject, break it down into smaller separate parts. For instance, study China, then India, then trade between them. இது எதுக்குன்னா டீச்சர் வந்து செஜாரா ஃபார்ம் 2ஓட ஆக்சுவலி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செஜாரா நீங்கள் வளர வளர இன்னும் நிறையா விஷயம் இருக்கும் இல்லையா, நிறைய ஃபக்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ படிக்கிறதுக்கு ஒன்று பேசிக் கிளாஸ் 4, 5, 6 ப்ரைமரி லெவலில் நீங்கள் ரொம்ப பேசிக்காக தான் படிப்பீங்க. ஸோ நம்ம இன்னும் செகண்டரி போக போக இன்னும் நிறையா விஷயம் இருக்கும். ஸோ அப்போ சில டாபிக்ஸில் நிறையா ஃபக்டாக இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம சங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து படிக்கும் பொழுது அது இன்னும் பெட்டராக நமக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட். ஓகே, ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஸ்டடீஸில் பயன்படுத்தலாம்? மொதல் அந்த பேட்டர்ன், ஐடென்டிஃபை த பேட்டர்ன். அதுக்கப்புறம் நம்மளே வந்து சொந்தமாக எக்ரோனிம் படிச்சிருந்தோன்னே எக்ரோனிம் ஓ நிமோனிக்ஸ் அதை கிரியேட் பண்ணிவிட்டு சம்மரைஸ் பண்ணணும். சம்மரைஸ்னால் நிறைய விஷயம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு 10 பக்கம் படிச்சிருப்போம் ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள். அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பக்கத்தில் நம்ம சுருக்கிடணும். ஒரே பக்கத்தில் சுருக்க முடிஞ்சிச்சுன்னா தட்ஸ் வெரி குட்ல. ஸோ அதெல்லாம் எப்படி வரும்னா நீங்கள் செய்ய தான் அந்த ஸ்கில்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஒரு 10 பக்கத்தை எப்படி சுருக்கி 5 பக்கமாக ஆக்குறது, 5 பக்கத்தை அப்புறம் 3 பக்கமாக ஆக்கணும். ஸோ நம்ம விஷயத்தை சுருக்கும் பொழுது அங்கே வந்து ஸ்டில் எல்லா விஷயமும் அங்கே இருக்கணும், முக்கியமான தகவல்கள் எல்லாம் இருக்கணும். சிம்பிளி நம்ம வந்து எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணக்கூடாது, சுருக்கக்கூடாது. விளங்குதுங்களா? அடுத்தது கான்டெக்சுவலைஸ் மீன்ஸ் கனெக்ட் நியூ இன்ஃபர்மேஷன் டு வாட் யூ ஆல்ரெடி நோ டு கிரியேட் மீனிங்ஃபுல் கான்டெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் லெவல் நீங்கள் போகும்பொழுது இது ரொம்ப பயன்படும். அதாவது சம்மரைஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு புது விஷயம் நம்ம படிக்கிறோம், அதை நம்ம எங்கே கரெக்டாக ஆட் ஆன் பண்ணணும் அதுவும் உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ இப்போ நம்பர் 1 மைண்ட் மேப் பார்த்தோம், நம்பர் 2 நிமோனிக்ஸ், இப்போ 3வது சங்கிங் அண்ட் ஸ்டோரி மெத்தடும் பார்த்தோம். ஸோ இது வந்து 4வது ஃப்ளாஷ் கார்ட். ஃப்ளாஷ் கார்ட் மேபி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரைமரி ஸ்கூல் லெவலில். கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ளாஷ் கார்ட்லாம் செஞ்சுருப்பீங்க இல்லையா, கருது குறிச்ச ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கும்போது ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு எப்படி இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். கிரியேட்டிங் டபுள் சைடட் கார்ட்ஸ் வித் அ ப்ராம்ப்ட் ஆன் ஒன் சைட் அண்ட் ஆன்சர் ஆன் த அதர். ஸோ இதுவும் சயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், செஜாராலா. ஓகே, ஸோ முன்னுக்கு பக்கம் வந்து மேபி இமேஜ் அதோட ஃபோட்டோ வச்சுட்டு கேள்வி கேட்கலாம், இல்லை பின்னாடி விடையில் கூட நீங்கள் இன்னொரு பக்கத்தில் விடையை வச்சுட்டு அது கூட ஃபோட்டோ அட்டாச் பண்ணலாம். ஸோ இது மெயினாக எப்படின்னா Q&Aன்னு சொல்லுவாங்க. Q&Aனா we ask a question then we answer. ஒரு பக்கம் கேள்வி இருக்குன்னா இன்னொரு பக்கம் விடை. அப்போ அந்த கேள்வி தயாரித்ததும் நம்ம தான், விடையை தயாரித்ததும் நம்ம தான். ஆனால் நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்மளோட லேர்னிங்கை இன்னும் ஃபன் ஆக்கிறதுக்காக அந்த மெத்தடை நம்ம ஃப்ளாஷ் கார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி செய்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம we have to use them actively. யூஸ் them to practice active recall and space repetition. அப்படின்னா அடிக்கடி நம்ம இது வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் ஃப்ளாஷ் கார்டு வந்து லைக் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி லைட் வெயிட்டில் யூஸ்வலி ப்ரிப்பேர் சிம்பிளானது தான் ரெடி பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம சொந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ட்ரான்ஸ்போர்ட்டில், அப்போ அந்த ஃப்ளாஷ் கார்டு படிக்கலாம், நம்மளே வந்து கீப் ஆன் ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது லைக் எங்கே இருந்தாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும். ரதர் தென் அந்த திக் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம செய்கிற இந்த ஷார்ட் நோட்ஸ்லாம் வந்து ஃப்ளாஷ் கார்ட் மெத்தட்லாம் வந்து யூ கேன் யூஸ் இட் எனி டைம் ஆர் எனிவேர். ஸோ அதை கீப் ஆன் ஆக்டிவாக நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஞாபக சக்தியில் போயிட்டு சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எப்படி வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு டீச்சர் சொல்லி கொடுத்தேன், இந்தந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது. அடுத்தது நோட் டேக்கிங் மெத்தட்ஸ். இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம், அதை எப்படி நம்ம நோட்ஸ் எழுதி படிக்கணும், நோட்ஸ் எழுதி தான் படிக்கணுமா அப்படின்னு டீச்சரை கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதி தான் படிக்கணும். ஒரு விஷயத்த படிச்சுட்டோன்னே நம்மளோட மண்டையில் வந்து அப்படியே 100% போகிறதுக்கு நம்ம ரோபோட் கிடையாது. ரோபோட் தான் வந்து ஒரு விஷயத்த பார்த்தோன்னே அப்படியே ஸ்கேன் பண்ணி போயிடும். நமக்கு அப்படி முடியாது, நம்ம மனிதர்கள் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்த படிக்கணும்,
அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற நோட்ஸை நம்ம செய்யணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும்? why we need to take notes? of course ஒன்னாவது மெமரி, நம்மளோட மெமரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் ஐடியாஸ். ஆர்கனைஸ் ஐடியாஸ்னால் இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் புக்கில் உங்களோட பாட புத்தகத்தில் வந்து ஒரு சுஜாராவே வச்சுக்குவோம், ஒரு கதை மாதிரி அப்படியே நிறையா வரும், பத்தி பத்தியாக வரும், நிறையா வாக்கியங்கள் வரும். அப்போ நம்ம நாளைக்கு பரீட்சை, இன்னைக்கு நமக்கு ஒரு 10 டாபிக் இருக்கு வச்சுக்குவோம், நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக்கை எடுத்து திரும்ப படிக்க முடியுமா? முடியாது, டைம் பத்தாது. நாளைக்கு பரீட்சைனா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம செஞ்ச அந்த ஷார்ட் நோட்ஸை தான் படிக்க முடியும். அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோமா, அப்போவே அந்த நோட்ஸை செய்ய ஆரம்பிச்சிடணும், ஷார்ட் நோட்ஸை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ நாளைக்கு அது நமக்கு வந்து எக்ஸாமுக்கு 1 day பிஃபோர் 1 week பிஃபோர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் கேன் சேவ் அவர் டைம் பிஃபோர் அவர் எக்ஸாம். சரிங்களா? அடுத்த ஸ்லைட். எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் நோட்ஸ் எடுக்கும் பொழுது, குறிப்பெடுக்கும் பொழுது. Next slide. Okay, so things to avoid while taking notes. Okay, அதாவது லாஸ்ட் மினிட் கிரைமிங். நாளைக்கு பரீட்சை, நம்ம இன்னைக்கு நோட்ஸ் எழுதுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எழுதுகிற நோட்ஸும் ஒழுங்காக இருக்காது, நம்ம படித்ததும் நமக்கு மண்டையில் எதுவுமே ஏறாது. ஸோ இந்த நோட்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம ஒரு டாப்பிக்கை புதுசாக படிக்கிறோமா அப்பையிலேருந்தே செய்ய ஆரம்பிக்கணும். நாளைக்கு பரீட்சைனா இன்னைக்கு உட்காந்து நோட்ஸ் செய்யறது இல்லை, அது நீங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் அது வந்து எஃபெக்டிவாக இருக்குமான்னு டீச்சர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது மல்டி டாஸ்கிங். இது போன வாரமும் டீச்சர் சொல்லியிருந்தேன், படிக்கும்போது ஃபோனை மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது, பாட்டு கேட்குறது, ஸோ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே படிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும், விச் இஸ் மல்டி டாஸ்கிங் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் நம்பர் 3 இஸ் லாங் ஸ்டடி விதவுட் பிரேக்ஸ். பிரேக் எடுக்காமல் படிக்கிறது, கண்டினியூஸாக 1 hour 2 hour, அதுவும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் டீச்சர் என்ன சொன்னேன், பொமோடோரோ மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் த லாஸ்ட் ஒன், காப்பிங் விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா டெக்ஸ்ட் புக்கை பார்த்து காப்பி அடிக்கிறது, நானும் நோட் செய்கிறேன். ஸோ அதெல்லாம் முடியாது. ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோமா, அதில் உங்களுக்கு என்ன புரியுது, நீங்களே உங்களை கேள்வி கேளுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதில் எது முக்கியமான விஷயமோ அதை தான் நம்ம நோட்ஸில் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட், நோட் டேக்கிங் மெத்தட். எப்படி நோட்ஸ் எழுதலாம், அது வந்து டீச்சர் சில மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நோட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு டீச்சர் கைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 4 மெத்தட் இருக்குது. புல்லட் பாயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், மைண்ட் மேப், கர்னல் மெத்தட், ஈவன் ஹைலைட்டிங் மெத்தட்லாம். இதில் கொஞ்சம் ஹையர் லெவல் வந்து இந்த கர்னல் மெத்தட் இருந்தது, அது மேபி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டீச்சர் நீங்கள் அதை ஷேர் பண்ணுறேன். செகண்டரி ஸ்கூலில் பொதுவாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ப்ரைமரி லெவலுக்கு மேபி கொஞ்சம் ஹையாக இருக்கும். சரிங்களா? Before we go to the methods, can you please share the flip book? டீச்சர் வந்து ஒரு ஃப்ளிப் புக் இப்போ ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டீச்சர் வந்து ஒரு மாணவர்கிட்ட இருந்து அவருக்கு இப்போ தான் வந்து 10 வயது, ஒரு 10 வயது மாணவர் நோட்ஸ் எப்படி செஞ்சுருக்காரு நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஒரு மைண்ட் மெத்தடில் செஞ்சுருக்காங்க சயின்ஸுக்கு. நெக்ஸ்ட் டீச்சர் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன், கவனம் செலுத்துங்க. ஓகே, இதுவும் அவரோட சயின்ஸ் நோட்ஸ் தான். அவர் பாருங்கள், நோட்ஸ் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவர் யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக தெளிவாக, இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்லேருந்து அவர் செஞ்ச நோட்ஸ் தான். சரிங்களா? அடுத்தது ஓகே, இதெல்லாம் பாருங்கள், அவரே சொந்தமாக வரைஞ்சி நோட்ஸ் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வரையும் போது என்ன ஆகும், அந்த படம் நம்ம மனசில் இன்னும் ஆழமாக பதிய நம்ம படிக்கிற விஷயங்களும் லைஃப் லாங் நம்ம மனசில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். சயின்ஸ் நோட்ஸு அவருக்கு வந்து 10 வயது தான், ஆனால் அவர் எப்படி அழகாக செஞ்சுருக்காரு நீங்கள் பாருங்கள்.
இது வந்து டீச்சர் சொன்னேன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அவரா ஒரு மரம் வரைஞ்சி அவருக்கு தெரிஞ்சது சன்லைட்டு காத்தடிக்குது, அப்புறம் தண்ணி ஊத்துறாங்க, குளோரோஃபில் இலையை ஜூம் பண்ணி அதில் குளோரோஃபில் போட்டு, அப்போ இந்த விஷயம்லாம் நமக்கு நல்லா ஆழமாக பதியும். அடுத்தது மைண்ட் மேப் செஞ்சுருக்காங்க பாருங்கள், ஓட்டோபிரேட்ஸ்னு சொல்லிட்டு முதுகெலும்பு உள்ள மிருகங்கள், அப்புறம் சயின்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் டீச்சர் நிறைய சயின்ஸும் சுஜாரா நோட்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது முதல்தோட அண்ட் சிம்பிள் மைண்ட் மேப் தான் பாருங்கள். அடுத்தது ஓகே, ஸோ இது வந்து புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டிமுலஸ்ன்றது பிளான்ஸோட. நெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் மெத்தட். அடுத்தது சிம்பிள் மைண்ட் மேப் மெத்தட். அடுத்தது இது சும்மா போஸ்டர் மாதிரி வரைஞ்சி செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் லிஸ்டிங் மெத்தட். லிஸ்டிங்னா அவுட்லைன், மைண்ட் மேப் இல்லாமல் சும்மா ஃப்ரீ ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க நோட்ஸு. அடுத்தது ஓகே, இது வந்து அந்த ஐ திங்க் 10 டாக்காப்னு சொல்லுவோம் இல்லையா, பிரேஸ் மேப் மிஸ்டேக்கன், இது செஞ்சுருக்காங்க 10 டாக்காப் ஃபார்மில். அண்ட் இது சிம்பிளாக ஒரு டேபிள் ஃபார்மில் தான். இது வந்து ஆக்டிவ் ரீகால் செஷனுக்காக. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே கூட அந்த நோட்ஸ்லாம் இருந்துச்சு, மைண்ட் மேப்பில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அடுத்த ரீகால் செஷனுக்கு அவங்க அந்த ஸ்டைலை மாற்றி வேறு மெத்தடில் வந்து நோட்ஸ் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த நோட்ஸ் செய்யும் போது அந்த மாணவர் வந்து புக்கு எதுவுமே ரிஃபர் பண்ணல, தெரியுங்களா. வாட்டி செஞ்சப்போ அவரோட டெக்ஸ்ட் புக்கை பார்த்து மெதுவாக பொறுமையாக அழகாக மண்டையில் ஏற்றி மெதுவாக செஞ்சாங்க. இந்த நோட்ஸ்லாம் செய்யும் போது அது அவருக்கே அவர் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அவர் படித்த விஷயத்த ஆக்டிவ் ரீகால் செஷனில் செஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் அந்த மைண்ட் மேப் ப்ரீதிங் ஆர்கன் சயின்ஸ் தான் இதுவும் ஸ்டில். நெக்ஸ்ட் அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் வரையும் போது இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்ஸு இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ரெண்டாவது உங்களுக்கு இன்னும் ஆழமாக பதியும். நம்ம அன்னைக்கு இந்த படம் வரைஞ்சுமே, ஓகே அப்போ இதுதான் வரும், பரிச்சை நேரத்தில் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் எல்லாம் சயின்ஸ் நோட்ஸு. ஓகே, ஸோ இதுவும் பாருங்கள், படம் வரைஞ்சி செய்யறதுக்கும் வரையாமல் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வெறும் எழுத்து மட்டும் இருக்கும் பொழுது மேபி நமக்கு அந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு 50% நம்ம மண்டையில் ஏறும். படம் வரைஞ்சி செய்யும் பொழுது அது இன்னும் கண்டிப்பாக 80% அளவுதாவது நமக்கு புரியும். அன்னைக்கு நம்ம இந்த படம் வரைஞ்சுமே இது எழுதும் போது டக்குன்னு அது ஞாபகம் வந்துடும். ஏன்னா நம்ம படம் வரையும் போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிரெயினும் சேர்ந்து வேலை செய்ய போகுது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது ஓகே, ஸோ இதுவும் மைண்ட் மேப் தான், மைண்ட் மேப் வித் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த மாணவர் வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அவருக்கு வந்து 10 வயது தான், ஆனால் அழகாக தெளிவாக திருத்தமாக செய்கிறாங்க. அதுதான் வந்து டீச்சர் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, இதை பாருங்கள், வரலாறு நோட்ஸ் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வந்து சயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, வரலாறும் படம் வரையலாம். பட் ஆனால் பொதுவாக அது வந்து இந்த வீரர்கள் அந்த மாதிரி கதைகள் தானே இருக்கும். ஸோ அதனால இமேஜஸ் வந்து நம்ம வேற மாதிரி மாடிஃபை பண்ணி மைண்ட் மேப்க்கு வரையலாம். இப்போ 1வது பக்கம் அந்த வரலாறுனா என்ன, நிறைய பேரோட கருத்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை ஒரு லிஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி கலர் கோட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம நோட்ஸ் செய்யும்போது கலர் கோட்டும் யூஸ் பண்ணோன்னா அதுவும் இன்னும் நம்ம ஒன்றும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்தது ஸோ இதெல்லாம் மைண்ட் மேப் தான். சுஜாராக்கு வந்து எப்படி நம்ம மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க காமிச்சிருக்காங்க நோட்ஸில். அடுத்தது ஸோ நம்ம படம் வரையலைனாலும் கலர் கோட் யூஸ் பண்ணி சுஜாராக்கு நோட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு. ஆல்ரைட், தேங்க்யூ. அடுத்தது யூ கேன் கோ பேக் டு ஸ்லைட்ஸ் நவ். ஸோ சுஜாரா பார்த்தீங்கன்னா நிறைய எழுதுறதுக்கு தான் இருக்கும். இப்போ அதை நம்ம அழகாக மோடிஃபை பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு எப்படி செஞ்சால் கலர்ஃபுல்லாக செஞ்சால் பிடிக்குமா, இல்லை படம் வரைஞ்சால் பிடிக்குமா. சில பேர் சுஜாரா வந்து காமிக் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நோட் செய்வாங்க. காமிக் மெத்தட்னா இப்போ வீரர்களை பற்றி படிக்கிறோம் வச்சுப்போம், நம்ம நாட்டு தலைவர்களை பற்றி படிக்கிறோம், குட்டியாக உங்களால் அவங்க படம் வரைய முடிச்சுன்னா ஓகே அவங்க பேசுகிற மாதிரி காமிக் செஞ்சு கூட நம்ம நோட் செய்யலாம். சில பேருக்கு அந்த மாதிரி படித்தாலும் சுஜாரா வந்து இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ வி கோ ஃபார் ஃபர்ஸ்ட் மெத்தட் புல்லட் பாயிண்ட்ஸ். 1வது மெத்தட் பார்க்கலாம், புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு. ஓகே, ஸோ ஒரு பாட பகுதியை நம்ம படிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அதில் என்ன விஷயம் நமக்கு புரிஞ்சிச்சு கண்ணு மூடிட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, நம்ம இப்போ என்ன படித்தோம், ஒருவேளை உங்களால் ஓகே அந்த பாடப்பகுதியில் 5 பத்தி இருக்குன்னு வச்சுப்போம், ஒரே வாட்டிக்கு 5 பத்தியை படித்து உங்களுக்கு வந்து புரியல,
ஏன்னா ஒன்றாவது பற்றி படிச்சுட்டு போகிறோம் 2 3 3வது வந்துனே இப்போ நம்ம ஒன்றாவதுல என்ன படித்தோம் அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு பற்றியாக தான் போகணும். ஸ்டார்ட் ஸ்லோலி, மெதுவாக ஆரம்பித்து நீங்கள் பயிற்சி பண்ண உங்கள் மூளைக்கு நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும். ஒரு எவ்வளோ பெரிய பகுதியை வந்து உங்களால் எவ்வளோ நேரத்தில் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் ஒரு பற்றி படிக்கிறீங்க, உங்களுக்கு புரியல. ஏன் புரியல? மேபி அதில் உள்ள வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியல. அப்போ வேர்ட்ஸ் புரியலையா, அப்போவே டிக்ஷனரி எடுத்து தேடணும். அதோட பொருள் என்ன, அந்த வாக்கியத்தில் என்ன சொல்ல வராங்க. இல்லை உங்களுக்கு டீச்சர்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்த படிக்கிறோம், வந்து அதை நம்மளோட சொந்த வேர்ட்ஸில் நம்ம வந்து மாற்றணும் அந்த நோட்ஸை. ஸோ யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ். கோ ஃபார் ஃப்ரேசஸ், நாட் ஃபுல் சென்டென்சஸ். அப்படின்னா என்னது? ஒரு பணுவல், ஒரு பத்தியில், ஓகே, அந்த 5 பத்தியில் டீச்சர் ஒரு பத்தி மட்டும் பற்றி பேசுகிறேன். ஒரு பத்தியில் வந்து எல்லா வாக்கியத்தையும் எழுதக்கூடாது நோட்ஸில். அது பேர் ஷார்ட் நோட்ஸே இல்லை. ஓகே, அது பேர் காப்பிங். அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது, விச் இஸ் ராங். ஓகே, ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஃப்ரேசஸ். சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாத இடத்துல வி ஹாவ் டு யூஸ் ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸ்னால் மோர் தென் 2 or 3 வேர்ட்ஸ்லாம். ஓகே, ஒரு நீட்டு வாக்கியத்தை சுருக்கி அதில் முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் எடுக்கிறது தான் ஃப்ரேசஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் ஃபோக்கஸ் ஆன் மெயின் ஐடியாஸ். ஓகே, இந்த டாப்பிக்கில் என்னதான் முக்கியமான விஷயம் சொல்ல வராங்க, அந்த முக்கிய தலைப்புகள் எல்லாம் படிங்க. அதுக்கப்புறம் சின்ன சப் டாபிக், அதுக்கப்புறம் அதுலேயும் என்ன சொல்கிறாங்க அதை ஃபோக்கஸ். ஓகே, தென் எம்ப்ளாய் விஷுவல்ஸ்லாம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க, லைக் படம் வரைஞ்சி ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இன்னும் பெட்டராக அது புரியும். 2வது யூஸ் கலர் கோடிங்னா முக்கிய கருத்துக்கு ஒரு மேபி ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இல்லையா, ஓகே, அதுக்கு மேபி ஆரஞ்சு கலர் இல்லை எல்லோ கலர். அப்புறம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கலர் கோட். இது வந்து செஜாராக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது 3 கலர் கோட்டோ இல்லை மோர் தென் டென் யூஸ் பண்ணி நம்ம எது முக்கியமான விஷயமோ அதுக்கு வந்து ஒரு கலர், அதுக்கு அடுத்து உள்ள சப் டாபிக், அதாவது சப் கண்டென்ட், அதுக்கு இன்னொரு கலர், அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு கலர். அந்த மாதிரி யூ கேன் யூஸ் சிம்பிள்ஸ், அப்ரிவேஷன்ஸ். அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்லாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்வோம், இஜி அப்படின்னு போடுவோம். நம்ம நீட்டாக எழுத வேண்டாம், EXAM அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதாமல் வி யூஸ் ஷார்ட் ஃபார்ம். செஜாராக்கெலாம் பொதுவாக நம்ம ஷார்ட் ஃபார்ம் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் நீட்டாக இருக்கும் பொழுது நம்ம நோட்ஸில் வந்து நிறைய ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணோம்ல, அது உங்களோட நோட்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப முக்கியமாக செய்யணும். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரக்சர் யோர் நோட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்காட்டில் வந்து அவர் தலைப்பு ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக டேட் எழுதணும் நீங்கள் இன்னைக்கு அந்த நோட்ஸை செய்கிறீங்கன்னு. அண்ட் யூ ஷுட் புட் த சப் ஹெட்டிங்ஸ். சொல்லலாம் சப் ஹெட்டிங்ஸ்னால் தலைப்பு, அதுக்கு அடுத்த சப் டாபிக், அண்ட் லீவ் சம் ஸ்பேஸ். குசன்னு செய்யாமல் கொஞ்சம் இடம் விட்டு அழகாக திருத்தமாக பார்த்தா படிக்கணும், படிக்கும்போது நமக்கு புரியணும். அந்த மாதிரி அழகாக தெளிவாக இடம் விட்டு செய்யணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஆர்கனைஸ் அண்ட் ரிவ்யூ. நோட்ஸ் எல்லாம் செஞ்சு கரெக்டாக அந்த புக்கில் செஞ்சோன்னா புக்கில் செஞ்சால் வெரி குட்லாம். அடுத்தது யூஸ் சம்டைம்ஸ் அந்த டெஸ்ட் பேட் யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட் பேட் யூஸ் பண்ணும்போது பாப் சத்தும் செஞ்சுருவோம். அதோட பாப் சத்தும் செய்யும்போது பாப் சத்து நோட்ஸ் எங்கே போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அழகாக ஃபைல் ஆஃப் பண்ணி ஆரம்பத்துலேருந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ ரிவ்யூ அண்ட் ரீரைட்னா செஞ்ச நோட்ஸை டீச்சர் சொல்லியிருந்தேன், 10 பக்கம் நம்ம படிக்கிறோம், அதில் 5 பக்கம் நோட்ஸ் செய்கிறோம். அந்த 5 பக்கம் நோட்ஸை நம்ம அடுத்த ரிவிஷன் செய்யும் போது மேபி 3 பக்கமாக ஆக்க முயற்சி செய்யணும். அதை பார்த்து திரும்ப காப்பி பண்ணுறது இல்லை. அந்த 5 பக்கத்தில் வந்து நமக்கு இன்னும் என்ன புரிஞ்சிச்சு, என்ன விஷயம்னு நல்லா ஆழமாக பதிஞ்சிச்சு, அதை சுருக்கி எழுதுறது தான் அந்த 3 பக்கம். அந்த 3 பக்கம் நாளைக்கு திரும்ப ஒரு பக்கமாக மாறணும். ஸோ இது வந்து கேப் விட்டு நீங்கள் படிக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த வருஷம் முழுக்க உங்களோட மெமரியில் சஸ்டெயின் பண்ணும். சரிங்களா? அடுத்தது கர்னல் மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்லைட். கர்னல் மெத்தட் வந்து செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இடைநிலை மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். அடுத்தது கர்னல் மெத்தட். ஆக்சுவலி திஸ் இஸ் த லாஸ்ட் மெத்தட்ல. ஓகே, ஸோ டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மைண்ட் மேப் சொல்லி கொடுத்துட்டேன், ஹைலைட்டிங்கும் சொல்லிட்டேன் டீச்சர் உள்ள நேரத்தில். அடுத்தது கர்னல் மெத்தட் வந்து செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் மெயினாக நீங்கள் ஆஃப்கோர்ஸ் ஹிஸ்டரிக்கு யூஸ் பண்ணலாம், வரலாறு படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், சயின்ஸ்க்கும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கணும். டீச்சர் பாருங்கள், ஒரு லைன் போட்டு நடுவில் நார்மல் நோட்ஸ் மாதிரி தான் செய்கிறோம், ஆனால் அதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கணும். பிரிச்சுட்டு
ஒரு பக்கம் வந்து ஹூக் ஹாலம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதில் தான் மெயின் ஐடியாஸ்லாம் எழுதுகிறோம். ஓகேங்களா? மெயின் ஐடியா, கீவேர்ட்ஸு, கொஸ்டின், டீச்சர்கிட்ட நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும், அதெல்லாம் வந்து சைட்டில் எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி 3 வாட்டி நீங்கள் செய்யணும் அந்த நோட்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து லைக் வளர வளர செகண்டரி லெவல் ஈவன் ப்ரீ யூனிவர்சிட்டி லெவல்ஸ்க்கோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டீச்சர் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டியூரிங் த லெசன் டீச்சர் சொல்லி தரும்போது நீங்கள் என்ன குறிப்பெடுக்கிறீங்க அதை எழுதணும். அப்புறம் டீச்சர் படித்து முடித்த பிறகு ஒரு விஷயத்த படித்து கொடுத்து முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மேபி டீச்சர் சொன்ன சில விஷயம் மேபி உங்களுக்கு தெளிவாக புரியல, அதை வந்து டேக் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் மேபி டீச்சர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம், இல்லை அதோட ஃபர்தர் ரீடிங் கூட நீங்கள் செய்யலாம். அண்ட் தென் கடைசியாக சம்மரைஸ் பண்ணணும். கீழே பாருங்கள், டீச்சர் லைன் போட்டுட்டு சம்மரின்னு எழுதியிருக்கேன். இந்த பாடப்பகுதியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஒரு வரியிலையோ இல்லை ஒரு குட்டி பேராகிராஃப்லையும் நீங்கள் முடிச்சிடணும் அந்த கடைசி சம்மரியை. இதை அடிக்கடி ரிவ்யூ பண்ணி யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப்ல டெஸ்ட் ரெகுலர்லி as well. Okay, all right, last one, golden rule of smart studying. டீச்சர் எல்லாத்தையும் ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, ஓகே. ஸோ as teacher said earlier, of course we must study hard. ஓகே, ஆனால் ஸ்டடி ஹார்ட்ன்றதை விட ஸ்டடி ஸ்மார்ட்ன்ற விஷயம் என்றைக்குமே உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரூல், பிளான் யோர் டைம் வெல். டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ரெண்டாவது, யூஸ் மெமரி ட்ரிக்ஸ். எப்படி நம்ம நோட்ஸை படித்தா, எப்படி நம்ம நோட்ஸ் செஞ்சால் அது இன்னும் நல்லா உங்களுக்கு பதியும்னு டீச்சர் இன்றைக்கி சில மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? மூணாவது, ரிவ்யூ ரெகுலர்லி. இதுதான் வந்து நிறைய மாணவர்கள் செய்கிற மிஸ்டேக்ஸ். நோட்ஸ் எல்லாம் எழுதிடுவாங்க, ஆனால் அதை திரும்ப எடுத்து படிக்கிறது இல்லை. அப்போ படிக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த நோட்ஸ் அப்படியே அங்கே தூங்கிட்டு இருக்கோம், முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த நோட்ஸை எடுத்து டைம் டு டைம் புரட்டி பார்க்கணும், படிக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளோட மெமரியில் போயிட்டு நல்லா ஆழமாக பதியும். ஓகே, இந்த லாஸ்ட் ஒன், பேலன்ஸ் யுவர் ஸ்டடி அண்ட் த ரெஸ்ட் டைம் அண்ட் யுவர் ப்ளே டைமில். ஆஃப்கோர்ஸ் இந்நேரமும் படி இல்லை. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு உங்களோட ரெஸ்டிங் டைம் எல்லாம் கரெக்டாக பிரித்து பேலன்ஸாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் as well. ஓகே, ஸோ சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் வாட் யூ டூ கன்சிஸ்டன்ட்லினா ஒரு விஷயத்தை நம்ம கன்சிஸ்டண்டாக செய்யும் பொழுது தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது. இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு அதோட ரிசல்ட்ஸ் பார்க்கணுன்னா அது கண்டிப்பாக கஷ்டம். ஓகேங்களா? ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுதோ யூ ஸ்டிக் டு தட் மெத்தட். ஆல்ரைட்,